Welcome students to economic class. Today we are going to cover the detailed aspects of multinational corporation. What is multinational corporation? How multinational corporation evolved and what are the reasons that made the growth of multinational corporation and what are the objectives of it and who is controlling all this multinational corporation, what are the objectives of World Trade Organization, and finally we are going to see the challenges faced by the multinational company. So these are the topics that we are going to concentrate now. We are going to study multinational corporation. What do you mean by the term? Multinational corporation is a corporate organization which owns or controls production of goods and services in at least one country or other than its home country. So this is the entire meaning or definition of multinational corporation. Corporate அப்படின்றது corporation அப்படின்றது ஒரு ஆர்கனைசேஷன், ஒரு ஒருங்கிணைச்ச ஆர்கனைசேஷன். இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு கண்ட்ரியில அவங்களுடைய பொருளையும் அவங்களோட சர்வீஸையும் அவங்க வந்து ப்ரொடியூஸ் பண்ணி அந்த விஷயத்த இன்னொரு கண்ட்ரிக்கு அதை எடுத்துட்டு போய் ட்ரேட் பண்றது தான் வந்து பல இடம். இன்னொரு கண்ட்ரி இன்னொரு நிறைய கண்ட்ரி ஒரு கண்ட்ரியில பண்ணா அது வந்து இன்டர்நேஷனல் ட்ரேட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பல நாடோட ட்ரேட் பண்ணும்போது அதை மல்டிநேஷனல் ட்ரேட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இதுதான் அந்த கார்பரேஷன். இது உங்களுக்கு புரிஞ்சுச்சா? நெக்ஸ்ட், எவல்யூஷன் ஆஃப் எம்என்சி. இது இந்த விஷயங்கள் எப்படி வந்து தோணுச்சு, இந்த நம்மளுடைய கண்ட்ரியில எப்படி அது வந்து ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா, லைக் த ஈஸ்ட் இந்தியா கம்பெனி விச் கேம் டு இந்தியா as a trading company and then it's net throughout the country to become politically dominant. ஈஸ்ட் இந்தியா கம்பெனி உங்களுக்கு தெரியும், பிரிட்டிஷோட ஈஸ்ட் இந்தியா கம்பெனி. அது வந்து என்ன ஆச்சுன்னா இருக்கிற எல்லா விஷயங்களும் அவங்களே கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. This multinational first start their activities in extra active industries or control raw material in the host country during the 1920 and slowly entered. அதாவது அவங்களுடைய தேவைக்கேற்ப முதல்ல அவங்க வந்து ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சாங்க. அப்படியே வந்து என்ன பண்ணாங்க, டாமினேட் பண்ணி அவங்களே வந்து அது எல்லாமே இங்க இருக்கிற எல்லா விஷயத்தையும் ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சாங்க. யூ நோ ஆல் திஸ் திங்ஸ். Into the manufacturing and service sector after 1950s, the most of the MNCs at present belongs to the four major export countries. So நம்ம மெயினா கூட்ஸ் சர்வீஸ் இது ரெண்டுத்தையும் பார்க்க போறோம். ஆல்ரெடி we know what is goods and services. In the first lesson already we have studied goods அப்படின்னா பொருள், சர்வீஸ் அப்படின்னா சேவை. சேவை அப்படின்றது நிறைய பேரோட சேவை இருக்கு. ஓகே, அது மூலியமா நம்ம சம்பாதிக்கிறோம். ஒரு டீச்சரோட சேவை இருக்கு, ஒரு டாக்டரோட சேவை இருக்கு, ஒரு மியூசிஷியனோட சேவை இருக்கு, ஒரு ஆர்டிஷியனோட சேவை இருக்கு, ஒரு பெயிண்டிங் பண்றாங்க அவங்களும், அது எல்லாமே வந்து எதுல வரும்னா சர்வீஸ்ல வரும். கூட்ஸ் அப்படின்னா பொருள், தயாரிக்கிற பொருள், ஒரு ரா மெட்டீரியல்ல இருந்து ஃபைனலா ஒரு மெஷின்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி தயாரிக்கிற பொருள் அப்படின்னு நம்ம சொல்லும் போது அது கூட்ஸ் வருது. ஸோ இந்த ரெண்டு விஷயமும் பொருளாதாரத்தை மேம்படுத்த விஷயம் தான். அதனாலதான் நம்ம எப்பவுமே வந்து கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் அப்படின்னு ரெண்டுத்தையும் சேர்த்து சொல்றோம். ஓகே, இந்த பொருளாதாரம் அப்படின்னு வந்து ரெண்டுமே வரும். ஏன்னா இது ரெண்டுமே வந்து இம்பார்ட்டன்ட் கீ. இது இல்லைன்னா நம்மளால ட்ரேட் அப்படின்ற விஷயத்த பண்ண முடியாது. ஒரு பொருளோ இல்லைன்னா ஒரு சர்வீஸோ நம்ம வந்து மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணும் போதுதான் நம்ம வந்து அதுக்கேற்ற பணத்தை நம்ம திருப்பியும் வாங்க முடியும். ஸோ எக்கானமி அப்படின்னும் போது இந்த ரெண்டு டேர்ம் கண்டிப்பா வரும். மோஸ்ட் ஆஃப் த எம்என்சிஸ் அட் பிரசன்ட் பிலாங் டு ஃபோர் மேஜர் எக்ஸ்போர்ட்டிங் கண்ட்ரீஸ். இந்த மாதிரி எம்என்சி இவங்க தான் வந்து பல நாட்டுல ட்ரேடு வச்சிருக்காங்க. யார் அந்த ஃபர்ஸ்ட் பொசிஷன், செகண்ட் பொசிஷன், தேர்டு, ஃபோர்த் யார் இருக்கானா, ஃபர்ஸ்ட் யூஎஸ்ஏ, யூகே, ஃபாலோட் பை பிரான்ஸ் அண்ட் ஜெர்மனி. However, the largest in is Americans. இதுல அதிகமா இருக்கிறது யாருன்னா அமெரிக்கன்ஸ். 11 of the 15th largest multinational are Americans. ஓகே, இந்த 15 மல்டிநேஷனல் நிர்வாகத்துல 11 வந்து அவங்களது அமெரிக்கன்ஸே தான். ஓகேவா? சோ அவங்க தான் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்காங்க. growth of multinationals in India. நம்ம வந்து பல நாட்டுல பார்த்தோம். இப்ப நம்ம நாட்டுல இந்த எம்என்சி எந்த அளவுல இருக்கு? A common form of MNC participation in India history is through entering into cooperation with Indian industrialists. Trends of liberalization in 1980s gave a substantial spurt to foreign collaboration. ஸோ இந்த மாதிரி லிபரலைசேஷன் இதெல்லாம் வந்துருச்சு. 1991ல வந்துட்டோன்னே என்ன ஆயிடுச்சுன்னா பல கொலாபரேஷன் அது ஜாயிண்ட் வெஞ்சர். நான் இதை செய்யறேன், நீங்க அதை செய்யுங்க அப்படின்ற ஒரு எந்த பிரச்சனையும் இல்லாம சுமூகமா பேசி ஒரு டீலிங் வருதுதான் அந்த கொலாபரேஷன் அப்படின்னு நம்ம சொல்றோம். This would be clear from the fact that of all total
12,760 foreign collaboration agreements signed between 1948-1988. ஸோ எந்த அளவுக்கு எவ்வளவு ஃபாரின் நீங்க நிறைய வாட்டி பாப்பீங்க, நம்மளோட பிரைம் மினிஸ்டர் சைன் பண்ணுவாங்க, இன்னொரோட நாட்டுல போயிட்டு, இல்லைன்னா அவங்க நாட்டுக்காரங்க இங்க வந்து சைன் பண்ணுவாங்க, நிறைய அக்ரிமெண்ட் சைன் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து என்னது, ஒரு டீலிங். நாங்க இந்த மாதிரி செய்யறோம், நீங்க அந்த மாதிரி செய்யுங்கன்ற ஒரு டீலிங். நாங்க இதை எக்ஸ்போர்ட் பண்றோம், நீங்க இதை இம்போர்ட் பண்ணுங்க அப்படின்ற ஒரு பேச்சுவார்த்தை. சரியா? அது பேர் தான் டீலிங். As a result of liberalized foreign investment policies, இதுதான் அந்த பாலிசி அந்த திட்டம், foreign investment policy. இதுல வந்து liberalized அப்படின்னா என்னது, இதுக்கான ஒரு கட்டுப்பாடுகள், இதுக்கான ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை தளர்வு செய்யறது தான். புரிஞ்சுச்சா? Announced in July, August 1991, there had a further spurt of foreign collaboration. இந்த மாதிரி தளர்வு பண்ணும் போது கண்டிப்பா அந்த டீலிங் வந்து இன்னும் அதிகம் மேம்படுத்தும். இப்போ வந்து ஒன்றும் இல்லை, நான் வந்து ட்ரேட் அப்படி பண்றேன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பக்கத்து கண்ட்ரிக்கு ட்ரேட் பண்றேன். அப்ப நீ என் கண்ட்ரியில வந்து நீ பண்ணும் அப்படின்னா எக்ஸ்ட்ரா நீ எவ்வளவு அமௌண்ட் எனக்கு தரணும் அப்படின்னு நான் பேசி வச்சிருந்தேன்னா அவன் வரமாட்டான் இல்லையா? பக்கத்து கண்ட்ரி வரமாட்டான். அதே டைம்ல நம்ம என்ன பண்ணலாம், நீ இன்னைக்கு இதை எனக்கு தான், நான் இதை உனக்கு தரேன் அப்படின்ற ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்ல எந்த கட்டுப்பாடும் ரொம்ப ரொம்ப ரூல்ஸ் எல்லாம் போடாம, கட்டுப்பாடு இல்லாம ஒரு இணக்கமான ஒரு டீலிங் முடிச்சிட்டோம்னு வச்சுக்கோ, அவனும் நல்லா இருப்பான், நம்மளும் நல்லா இருப்போம். அதுதான் வந்து இந்த லிபரலைஸ்ட் அப்படின்ற வார்த்தை. அதாவது ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் பாலிசியில இந்த மாதிரியான லிபரலைஸ்டு ஆக்ட் எல்லாம் நிறைய இருந்ததுனால, அதிகமா அந்த கொலாபரேஷன் அதிகமா நடந்ததுனால அதிகமா லாபமும் அதிக ஃபாரின் கம்பெனிக்காரங்க நம்ம ஊர்ல வந்து இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. ரீசன் ஃபார் த growth ஆஃப் எம்என்சி. இந்த எம்என்சி இந்த அளவுக்கு வளர்ந்திருக்கு, இந்தியால இந்த அளவுக்கு growth ஆயிருக்குன்னா என்ன காரணம்? எக்ஸ்பான்ஷன் ஆஃப் மார்க்கெட் டெரிட்டரி. நம்ம வந்து ஒரு கண்ட்ரில மட்டும் நம்ம வந்து பிசினஸ் நடத்தல, நம்ம வந்து நம்மளுடைய பிசினஸ் வந்து இப்போ வந்து ஆல் ஓவர் த வேர்ல்டே நம்ம வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்கோம். அதிக லெவல்ல நம்ம மார்க்கெட்டை பிடிச்சிருக்கோம், அடுத்த டெரிட்டரியில நம்ம மார்க்கெட்டை பிடிச்சிருக்கோம். இந்தியன் கம்பெனி இந்தியன் வந்து என்னென்ன எக்ஸ்போர்ட் பண்றாங்க அந்த டீடைல்ஸ் எல்லாம் படிச்சானா உங்களுக்கு தெரிய வரும். மார்க்கெட்டிங் சுப்பீரியாரிட்டி. சோ அந்த மார்க்கெட்டிங் அப்படின்றது தெரியுமா, மார்க்கெட்டிங்ன்றது ஒரு ஆர்ட். நீங்க நிறைய மார்க்கெட்டிங் இன்ஜினியர்ஸ் எல்லாம் பார்த்திருப்பீங்க, அவங்க பேசினாலே நம்ம வந்து அது முடிச்சிருவோம், வாங்கிடுவோம். அப்போ அந்த மார்க்கெட்டிங்ல நிறைய விஷயங்கள்ல ஒரு சுப்பீரியாரிட்டி காமிக்கிறது நம்ம இந்தியன் ஆளுங்க. அந்த மார்க்கெட்டிங்ன்ற விஷயத்துல சுப்பீரியாரிட்டி என்னது, குவாலிட்டி as well as குவான்டிட்டியை அதிகப்படுத்தி காமிக்கிறது. எஃபெக்டிவா எந்த அளவுக்கு நம்ம வந்து மார்க்கெட்டிங் பண்றோம்ன்ற விஷயத்தை அதிகப்படுத்துது. மல்டிநேஷனல் ஃபர்ம்ஸ் என்ஜாய் a number of marketing superiority over national firms. ஃபர்ம் அப்படின்றது ஒரு கம்பெனி. It enjoys market reputation and faces less difficulty in selling its products, and it adopted more effective advertising and sale promotion techniques. So இந்த மார்க்கெட் சுப்பீரியாரிட்டி, இந்தியால நிறைய பாப்புலேஷன் இருக்காங்க, போடுறாங்க பாரு ஒரு ஆடு, டிவில ஆடு எந்த அளவுக்கு போடுறாங்கன்னா கண்டிப்பா நம்ம போய் அந்த ப்ராடக்ட்டை வாங்கிடுவோம். ஸோ மார்க்கெட்டிங் டெக்னிக்ஸ் நம்ம இந்தியன்ஸ்க்கு நல்லா தெரியும். அதனால என்ன பண்றாங்க, கண்டிப்பா இங்க நிறைய பேர் வாங்குவாங்கன்ற ஃபாரின்காரங்க வந்து நம்ம ஊரை வந்து அதிகமா அப்ரோச் பண்றாங்க. இது உங்களுக்கு புரிஞ்சுதா? Financial superiority. It has financial resources and a high level of fund utilization. So it has easier access of external capital market. Because of its international reputation, it is able to raise more international resources. So நமக்கு வந்து financial supportum ஜாஸ்தியா இருக்கு. So அதிக அளவுல இந்த மாதிரி liberalized மூலமா அதிக ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் நம்ம ஊருக்கு வந்து அதிக இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுனால நம்மளோட பணமும் நம்மளோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸும் அதிக லெவல்ல இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. ஸோ ஃபினான்ஷியல் இதை வச்சு நம்ம இன்னொன்னு பண்ணலாம், அதை வச்சு நம்ம இன்னொன்னு பண்ணலாம். இது மாதிரி நம்ம பண்ணி நம்மளோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் ரொம்ப ரொம்ப இம்ப்ரூவ் ஆயிடுச்சு, ஹைலி ரெப்யூட்டட் ஆயிடுச்சு. அண்ட் இட் ஸ்டார்டட் டு இம்ப்ரூவ். நெக்ஸ்ட், டாப் 10 largest multinational companies in India 2018. இந்த இயர்ல எந்த 10 கம்பெனி மல்டிநேஷனல் கம்பெனி நம்ம இந்தியாவோட கூட்டணி வச்சிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, சோனி கார்பரேஷன், ஹேவ்லெட் பேக்கர்ட் அதாவது ஹெச்பி, நீங்க நிறைய வாட்டி பார்த்திருப்பீங்க, ஹெச்பி லேப்டாப் கம்ப்யூட்டர்ஸ், அண்ட் டாடா குரூப்ஸ். இவங்க எல்லாம் வந்து பல நாடுகள்ல அவங்களுடைய பிசினஸ் டீல் பண்ணி வச்சிருக்காங்க, கொலாபரேட் பண்ணியிருப்பாங்க. ஓகே, மைக்ரோசாஃப்ட் கார்பரேஷன், ஐபிஎம், நெட்டல்,
ப்ராக்டர் அண்ட் கேமல், அதாவது பிஎன்ஜி அப்படின்ற சொல்லுவாங்க. நீங்க என்ன டூத் பேஸ்ட் ஏதாவது நீங்க எடுத்து பாருங்க, ஏதாவது இந்த ஒன்னு ஐடிசி இருக்கும், இல்லைன்னா பிஎன்ஜின்னு இருக்கும். ப்ராக்டர் அண்ட் கேமல், சிட்டி குரூப், பெப்சி கம்பெனி, த கோகோ கோலா கம்பெனி. ஸோ தீஸ் ஆர் த 10 இம்பார்ட்டன்ட் மல்டிநேஷனல் கம்பெனிஸ் இந்தியா 2018. இதுல பல கம்பெனி வந்து வெளிநாட்டு கம்பெனி அண்ட் சில கம்பெனி வந்து நம்மளோட கம்பெனி. இந்த டாடா குரூப் அப்படின்றது நம்மளோட கம்பெனி தான், இந்தியனோட கம்பெனி. பட் இட் இஸ் ஆக்சுவலி மல்டிநேஷனல் கம்பெனி பிகாஸ் we are doing or we are producing the goods and services and we are selling to other countries also. So the largest multinational company in India la இதுதான் அந்த 10 டாப் ரேங்க்ல இருக்கிற மல்டிநேஷனல் கம்பெனிஸ். Fourth one, technological superiority. இந்த superiorityனா superior அப்படின்றது நம்ம குவாலிட்டிலையும் சரி, தரத்திலையும் சரி, குணத்திலையும் சரி, குவான்டிட்டிலையும் சரி, நம்மளுடைய தரத்தை அதிக லெவல்ல மேம்படுறது தான் அந்த சுப்பீரியாரிட்டி. ஸோ டெக்னாலஜிக்கல் ஆஸ்பெக்டும் நம்ம வந்து ரொம்ப ரொம்ப அவுட்ஸ்டாண்டிங்கா இருக்கும். இந்தியன்ஸ் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னாலே டெக்னாலஜி இப்போ வந்து நம்ம இந்தியா மட்டுமே சாஃப்ட்வேர் எத்தனை கண்ட்ரீஸ்க்கு நம்ம எக்ஸ்போர்ட் பண்றோம் தெரியுமா? ஸோ இந்த டெக்னாலஜி அப்படின்ற விஷயம் 950 கண்ட்ரீஸ்க்கு நம்ம இந்த மாதிரி சாஃப்ட்வேரை எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ யூ கேன் இமேஜின் நம்மளோட டெக்னாலஜி சரி, நம்மளோட இன்டெலிஜென்ஸும் இதுல வெளிப்படுறது. Okay, so the main reason why MNC have been encouraged by the underdeveloped countries to participate in the industrial development is on account of technological superiority. நம்ம நிறைய மக்கள் வந்து படிச்சிருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க, நிறைய ஹியூமன் ரிசோர்ஸ் இருக்கு. இந்த டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட மேம்படுத்துறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. And these are the Indian multinational companies. So அவங்களோட கம்பெனி, அவங்களோட ஹெட் குவார்ட்டர் அண்ட் டைப் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ், கண்ட்ரீஸ் ஆப்பரேட்டிங். இந்த கண்ட்ரி நம்ம மல்டிநேஷனல் நம்ம சொன்னோம், நம்ம கண்ட்ரியில இல்லாம பல அதர் கண்ட்ரீஸ்ல அவங்களுடைய பிசினஸ் கொலாபரேட் பண்ணிருக்காங்கன்னா எந்தெந்த கண்ட்ரீஸ் அதுதான் பார்க்க போறோம். அண்ட் இங்க கொடுத்துருக்கிறது ஃபுல்லாவே நம்மளுடைய ட்ரூலி இந்தியன் மல்டிநேஷனல் கம்பெனிஸ். நம்ம முன்னாடி பார்த்தது வந்து இந்தியால என்னென்ன மல்டிநேஷனல் கம்பெனிஸ் அதோட டாப் ரேங்க் பார்த்தோம். இப்ப பாக்குற பாக்ஸ்ல இந்தியால இருக்கிற மல்டிநேஷனல் கம்பெனிஸ், நம்மளோட மேக், நம்மளோட ப்ரொடக்ஷன், நம்ம தான் வந்து இதை மேனுஃபேக்சர் பண்றோம் அப்படின்னா என்ன கம்பெனி, அதோட ஹெட் குவார்டர் எங்க இருக்கு, அது என்ன மாதிரியான ஒரு இண்டஸ்ட்ரி அண்ட் எந்தெந்த கண்ட்ரிலாம் அந்த கொலாபரேஷன் நடத்திட்டு இருக்காங்கன்னு பார்க்க போறோம். ஸோ ஹீரோ மோட்டார் கார்ப்ஸ், ஹீரோ தெரியும் உங்களுக்கு, ஹீரோ அண்ட் ஹெட் குவார்டர் and New Delhi, and it's a what type of industry? Automobile industry, Colombia, Bangladesh, Africa. And Bajaj Pune is headquarter, it's again an automobile industry, and United Arab Emirates, UAE, Bangladesh. TVS adu ungalku theriyum, Chennai da headquarter automobile, and Brazil, Chile, Colombia, Mexico, Peru. State Bank of India, Mumbai, and it's a banking sector, and it is there in SBI is there in Australia, Bangladesh, and Belgium. Bharti Airtel, its headquarters is in New Delhi, and the type of industry is communication. And South Asia and Africa are the other countries where Bharat Airtel is operating. So this is the chart which will tell you that Indian multinational companies, what are their stand, where is their headquarter, and what type of industry and where and all they are operating. You can able to easily identify. So these firms possess, as compared to national companies, ப்ராடக்ட் இன்னோவேஷன். நம்ம வந்து என்ன பார்த்துட்டு இருக்கோம், எந்த அளவுக்கு ஏன் இந்த அளவுக்கு எம்என்சி வளர்ந்துருக்கு அப்படின்னா அதே மாதிரி இந்த ப்ராடக்ட் இன்னோவேஷன் பார்த்துக்கோங்க. நீங்க முன்னாடி வந்த மொபைலோட ஃபீச்சர்ஸை பாருங்க, இப்ப ரீசெண்டா வந்த மொபைலோட ஃபீச்சர்ஸ் பாருங்க, எந்த அளவுக்கு வந்து புது விதமான இன்னோவேட்டிவா என்னென்ன புது விஷயங்கள். முன்னாடிலாம் வந்து 1 GB அப்படின்னாலே நமக்கு வந்து எவ்வளோ ஸ்டோரேஜ், நாங்கெல்லாம் படிக்கும் போது 1 GB அப்படின்னா எவ்வளோ ஒரு ஸ்டோரேஜ், அதுக்கு எவ்வளோ பெரிய டிவைஸ் இருக்கும். ஆனா இப்பெல்லாம் பாருங்க ரொம்ப சிம்பிளா சிப்பு மாதிரி வந்துருச்சு எல்லாமே. எவ்ரிதிங் இஸ் பீன் இன்னோவேட்டிவ்லி டன். ஸோ அந்த இன்னோவேஷன் தான் வந்து இந்த மல்டிநேஷனல் கார்பரேஷனுக்கு இன்னமும் அதிகமா ஒரு வளர்ச்சியை கொடுத்துருக்கு. ப்ராடக்ட் இன்னோவேஷன். MNCs have research and development engaged in the task of developing new products and superior designs of existing products. Now, advantage of MNC இருக்கிறதுனால நமக்கு என்ன பலன், நமக்கு அடையக்கூடிய அதோட பெனிஃபிட்ஸ் என்ன? ப்ரொடியூசிங் தி சேம் குவாலிட்டி ஆஃப் குட்ஸ் அட் லோவர் காஸ்ட் அண்ட் வித்வுட் டிரான்சாக்ஷன் காஸ்ட். டிரான்சாக்ஷன் காஸ்ட் வந்து இங்க இருந்து அங்க கை மாறுறது அப்படின்னும் போது அங்க அந்த எக்ஸைஸ் டியூட்டி, அந்த கஸ்டம் டியூட்டி, இதெல்லாம் வந்து அளவு கம்மியாயிடுது. அதே மாதிரி ஒரே மாதிரியான ப்ராடக்ட், ஒரே மாதிரியான குவாலிட்டி ப்ராடக்ட கம்மி காஸ்ட்ல நம்ம வந்து எல்லாருமே போய் ரீச் ஆக முடியும். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இப்ப மொபைல் எப்படி இருக்குன்னு
ஸோ சேம் குவாலிட்டினா நிறைய பேர் அவங்களோட வருமானம் இல்லைன்னா கூட அதை வந்து ஈஸியா அஃபோர்டபுளா அவங்களால வாங்க முடியுது. MNC reduce the prices and increase the purchasing power of the consumer worldwide. இந்த பிரைஸ் வந்து கம்மியாக ஆக எல்லாருமே என்ன ஆயிடும்னா வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. முன்னாடிலாம் அந்த மொபைல பாத்தீங்கன்னா வந்து ஒரு குறிப்பிட்ட பேர் தான் வாங்கியிருந்தாங்க ஃபர்ஸ்ட் அது இன்ட்ரோடியூஸ் ஆகும்போது. ஆனா இதோட பிரைஸ் வந்து கம்மியாக எல்லாருமே வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லார் கையிலும் அந்த மொபைல் விஷயம் இருக்கு. ஒரு ரீசன் தான், அட்வான்டேஜ் தான். MNC வந்ததுனாலதான் இந்த பிரச்சனைகள்லாம் நம்மளால சால்வ் பண்ண முடியும். ஈஸியா எல்லாருக்கும் அந்த பர்ச்சேசிங் பவர், அந்த வாங்கக்கூடிய தன்மையும் எல்லாருக்கும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. MNC is able to take advantage of tax variation. ஸோ டாக்ஸ் வேரியேஷன் அப்படின்னு இருக்கும்போது, ஏன்னா டாக்ஸை வந்து ரிலாக்ஸ் பண்ணும்போது அந்த காசும் மிச்சமாகும் இந்த MNC மூலமா. அண்ட் ஸ்பர்ரிங் ஜாப் க்ரோத் இன் லோக்கல் எக்கானமிஸ். இந்த மாதிரி பல கம்பெனி இங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணி அவங்க இண்டஸ்ட்ரி ஓபன் பண்ணாங்கன்னா பல பேருக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். அது மூலமா அங்க இருக்கிற லோக்கல் ஏரியால இருக்கிற அந்த மக்களுக்கெல்லாம் பொருளாதாரம் இன்க்ரீஸ் ஆகும். சோ இதுதான் வந்து அட்வான்டேஜஸ் ஆஃப் MNC. Now we will see disadvantage of MNC. They are a way for a corporation to develop a monopoly for certain products. ஸோ மோனோபொலி அப்படின்ற ஒரு விஷயம், இவங்க தான் அதை பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. இவங்க தான் பண்ணணும். இப்ப நீங்க வந்து இன்டெல் ஒரு ப்ராசஸர் எடுத்தீங்கன்னா அதுல இதுவே கிடையாது, காம்படிஷனே கிடையாது. இன்டெல் தான் வந்து அந்த ப்ராசஸர் இது மேனுஃபேக்சர் பண்றாங்க. ஸோ அவங்க தான் அந்த மோனோபொலின்றது அவங்க மட்டும்தான் அதை செய்ய முடியும். ஸோ இந்த மாதிரி MNCனால இது ஒரு டிஸ்அட்வான்டேஜ் ஆயிடுச்சு. தே ஆர் ஆல்சோ டெட்ரிமெண்டல் எஃபெக்ட் ஆன் த என்வாயர்மெண்ட். இந்த மாதிரி பல கம்பெனிஸ் வர்றதுனால நிறைய பொல்யூஷன், நிறைய வந்து பாதிப்புகள், என்வாயர்மெண்டல் சுற்றுச்சூழலுக்கு அதிக பிரச்சனைகள் வந்துருது. The introduction of MNC into the host country's economy may also lead to downfall of smaller and local business. இந்த மாதிரி பெரிய பெரிய கம்பெனி வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அங்க இருக்கிற இந்தியால இருக்கிற லோக்கல் கம்பெனி எல்லாம் என்ன ஆயிடும், இழுத்து மூட வேண்டிய ஒரு நிலைமைக்கு வந்துடும். அது மாதிரி ரொம்ப சின்ன சின்ன லோக்கல் பிசினஸ் இருக்கிறவங்க எல்லாம் வந்து ரொம்ப அவங்களோட வருமானம் ரொம்ப கம்மியாயிடும். MNC breach ethical standards, accusing them of evading ethical laws and leveraging their business agenda with capital. நமக்குன்னு ஒரு எத்திக்கல் ஸ்டாண்டர்ட் இருக்கு, இப்படிதான் ஃபாலோ பண்ணும், அப்படிதான் பண்ணணும். ஆனா இவங்க வந்து அதை உடைச்சி அதை வந்து வேற மாதிரி மாத்திட்டாங்க. Disadvantages of MNC. FERA, Foreign Exchange Regulation Act 1974. This act referred directly to the operation of MNCs in India. எல்லாரும் வந்துட முடியாது, நம்ம வந்து ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை ஃபாலோ பண்ணோம். அதுக்கான சட்டம் தான் வந்து இந்த ஆக்ட் 1974 FERA அப்படின்ற ஒரு சட்டம். FEMA அப்படின்ற இன்னொரு சட்டமும் இருக்கு. FEMA அப்படின்னா Foreign Exchange Management Act 1999. So under FEMA, the emphasis of the management rather than regulation. So அதாவது கட்டுப்பாடுகள் வடி மேனேஜ்மெண்ட் எந்த அளவுக்கு நிர்வாகம் செய்யணும்ன்ற ஒரு ஆக்ட் தான், அதை பத்தி சொல்றக்கூடிய ஒரு ஆக்ட் தான் இந்த 1999 ஆக்ட். ஓகே, ரைட். Now we are going to see fair trade practice and World Trade Organization. இப்பதான் நம்ம பார்த்தோம் பல விதமான அந்த டீலிங் இருக்கு, கொலாபரேஷன் அப்படி இருக்கு. அப்படின்னா அது எந்த அளவுக்கு ஸ்மூத்தா நடக்கும். அப்ப ஸ்மூத்தா நடக்கணும் அப்படின்னா, இல்லைன்னா நியாயமா நடக்கணும் அப்படின்னா, எல்லாருமே ஒரு ஆர்கனைசேஷன்ல ஒரு கட்டுப்பாடோட இருக்கணும். அந்த ஆர்கனைசேஷன் சொல்ற விஷயத்த எல்லாருமே ஃபாலோ பண்ணணும். அப்பதான் வந்து பிசினஸ் வந்து ஒழுங்கா போகும். இப்ப எனக்கும் வேற கண்ட்ரிக்கும் பிரச்சனை வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அப்ப யாரு சால்வ் பண்ணுவா? அப்போ ஒரு ஆர்கனைசேஷன், எல்லாத்துக்கும் மேல ஒரு ஆர்கனைசேஷன் இருக்கணும். அந்த ஆர்கனைசேஷன் தான் அந்த பிரச்சனையை சால்வ் பண்ண முடியும். அந்த ஆர்கனைசேஷன்ல ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் போட்டு அந்த ஆர்கனைசேஷன் என்ன சொல்றாங்களோ அது எல்லாரும் ஃபாலோ பண்ணணும். அந்த மாதிரி இருக்கும்போதுதான் எல்லா கண்ட்ரிலையும் ஒரு ஸ்மூத்தான ஒரு ட்ரேடை எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியும்ன்றதுக்காக வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன் ஆரம்பிச்சிருக்காங்க. வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன் அப்படின்னா என்னது? அவங்க தான் வந்து ஹையஸ்ட் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன் ஃபார் டீலிங் த இன்டர்நேஷனல் ட்ரேட். புரிஞ்சுதா? எல்லா கண்ட்ரிலையும் ஒரு ரெப்ரஸன்டேட்டிவ் அங்க இருப்பாங்க. உங்களுக்கு தெரியும், UN தெரியும், யுனைடெட் நேஷன் ஆர்கனைசேஷன். அதே மாதிரி தான் ட்ரேடுக்குன்னு ஒரு ஆர்கனைசேஷன் இருக்கு, வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷன். ஸோ இது உங்களுக்கு ரொம்ப கிளியரா புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். இந்த வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷன் மூலமா நடக்கக்கூடிய எல்லா ட்ரேடும் வந்து எந்த பிரச்சனையும் இல்லாம நடக்குது, ஒரு நியாயமா நடக்குது. அதுதான் நம்ம என்ன சொல்றோம், ஃபேர் ட்ரேட் பிராக்டிஸ். புரிஞ்சுச்சா உங்களுக்கு?
Right. Fair trade is a way of doing business that ultimately aims to keep small farmers an active part of the world market place and aim to empower consumer to make purchase that support their values. So இதுதான் வந்து fair trade. Fair trade மூலமா பல சின்ன சின்ன வியாபாரிகளும் வந்து உலக அளவுல நம்மளால ப்ராடக்ட்டை செல் பண்ண முடியும். இப்ப நீங்க அமேசான் எப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா ஈவன் நான் பின்ற கூடைய கூட நான் வந்து ஒரு போட்டோ பிடிச்சி நான் வந்து ஒரு பிரைஸை டிட்டர்மின் பண்ணி அதுல அந்த வெப்சைட்ல போட்டேன்னா எங்கேயோ இருக்கிற ஒரு ஆப்பிரிக்கால இருக்கிற ஒரு பீப்புள் கூட அதை சப்போர்ட் பண்ணி அதை ஆர்டர் பண்ணி வாங்க முடியும். ஸோ என்ன மாதிரி ஆளுங்கன்னா வந்து டெவலப் ஆவாங்க. இது உங்களுக்கு புரிஞ்சிச்சா? இது பேர் தான் நியாயமான ஒரு ஃபேர் ட்ரேட், நியாயமான ஒரு வணிகம் அப்படின்னு நம்ம சொல்றோம். சோ இது மூலியமா என்னோட வாழ்க்கை தரமும் இம்ப்ரூவ் ஆகும். மக்கள் வாங்கக்கூடிய அவங்களுக்கும் வந்து தேவையான விஷயங்கள் அவங்களுக்கும் கிடைக்கும். இது பேர் தான் ஃபேர் ட்ரேட். Are you able to get the point? Raising and stabilizing the income of small scale farmers, farm workers and artisans. So கலை நயம் உள்ளவங்க தான் நம்ம என்ன சொல்றோம், ஆர்டிசன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். இப்ப நான் வந்து ஒரு சின்ன பாட் செய்யறேன், மண்ணால பாட் செய்யறேன், இல்லைன்னா வரையறேன், ஒரு கிராஃப்ட் செய்யறேன், ஒரு கூடை பின்றேன், இல்ல பாய் பின்றேன், இல்லைன்னா கையிலேயே வந்து நான் வந்து ஒரு சாரிய இது பண்றேன், பெயிண்டிங் பண்றேன், ஒரு வுட் ஒர்க் பண்றேன். இதெல்லாம் கலை நயம், கையில செய்யற ஒரு விஷயங்கள். சோ அவங்களுக்கு தான் அந்த பேரு ஆர்டிசன்ஸ். சோ அவங்களுடைய வருமானம் கண்டிப்பா இன்க்ரீஸ் ஆகும். More equitably distributing the economic gains, opportunities and rates associated with the production of sales and these goods. So ஒரு பொருளாதாரம் அப்படின்னா எல்லாரும் வந்து அந்த கண்ட்ரியில இருக்கக்கூடிய எல்லாருமே வந்து முன்னேறணும், எல்லார் கையிலயும் பணம் இருக்கணும், எல்லாரும் வாழ்க்கையை தரம் முன்னேறணும். அதுக்கான ஒரு பெஸ்ட் வே ஆஃப் பிராக்டிஸ் தான் இந்த ஃபேர் ட்ரேட் பிராக்டிஸ். இன்க்ரீசிங் ஆர்கனைசேஷன் அண்ட் கமர்ஷியல் கெப்பாசிட்டிஸ் ஆஃப் ப்ரொடியூசர் குரூப்ஸ். இது மூலமா இந்த ஃபேர் ட்ரேட் பிராக்டிஸ் மூலயமா நம்ம வந்து அதிகப்படுத்த முடியும். கேபிட்டல் வைஸ் மூலயமா சரி, அந்த ஆர்கனைசேஷன் எல்லாத்தையும் நம்ம அதிகப்படுத்த முடியும். ப்ரொமோட்டிங் லேபர் ரைட்ஸ் அண்ட் ரைட்ஸ் ஒர்க்கர்ஸ் டு ஆர்கனைஸ். லேபருக்கான என்னென்ன தகுதிகள், என்னென்ன டிமாண்ட்ஸ், என்னென்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன், அவங்களுக்கான என்னென்ன ரைட்ஸ், அவங்களுக்கான என்னென்ன பாலிசிஸ் எல்லாம் ஃப்ரேம் பண்ணி அவங்க வச்சிருக்கும் போது தான் ஈஸியா ஒரு நியாயமான ட்ரேடை எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியும். ப்ரொமோட்டிங் சேஃப் அண்ட் சஸ்டைனபிள் ஃபார்மிங் மெத்தட் அண்ட் ஒர்க்கிங் கண்டிஷன்ஸ். அவங்களோட ஒர்க்கிங் கண்டிஷன்ஸ் எப்படி இருக்கணும், எந்த மாதிரியான ஒரு ஃபேக்டரினா என்ன மாதிரி என்னென்ன சேஃப்டி மெஷர்ஸ் இருக்கணும், எத்தனை பேர் அந்த இடத்துல வேலை செய்யணும், எவ்வளவு ஸ்பேஷியஸா இருக்கணும் அப்படின்ற நிறைய ப்ரிகாஷனரி மெஷர்ஸோ இல்லை ஸ்டெப்ஸோ இல்லை கண்டிஷன்ஸோ இந்த மாதிரி ஆர்கனைசேஷன் அவங்க வந்து போட்டு வச்சுட்டாங்கன்னா நமக்கு ஈஸியா இருக்கும் அதை ஃபாலோ பண்றதுக்கு. ஃபேர் ட்ரேட் இஸ் அபவுட் பெட்டர் பிரைஸ், டீசென்ட் ஒர்க்கிங் கண்டிஷன் அண்ட் ஃபேர் terms of trade for farmers and workers. So this is the meaning of fair trade. அப்படின்றது என்னது, ஒரு தரமான பொருள், ஒரு நல்ல பிரைஸ், நல்ல அருமையான ஒரு கண்டிஷன், ஒர்க்கிங் கண்டிஷன், அதே டைம்ல அதுக்கான டேர்ம்ஸ் அண்ட் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அதுவும் நியாயமா இருக்கணும். யாருக்கு போய் அதிக பெனிஃபிட்னா ஃபார்மர்ஸ் அண்ட் ஒர்க்கர்ஸ்க்கு அதிகமான ஒரு பெனிஃபிட்டை போய் கொண்டு சேர்க்கிறது தான் ஃபேர் ட்ரேட். நெக்ஸ்ட், இந்த ஃபேர் ட்ரேடோட பிரின்சிபல்ஸ் என்ன, இது எதை ஃபாலோ பண்ணுது? இந்த ஃபேர் ட்ரேட் அப்படின்ற நியாயமான ஒரு ட்ரேட் பண்ணணும் எந்தெந்த விஷயத்தெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணணும், எந்தெந்த பிரின்சிபல்ஸ் இந்த ஆர்கனைசேஷன் சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கிரியேட்டிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபார் எக்கனாமிக்கலி டிஸ்அட்வான்டேஜ்டு ப்ரொடியூசர். ரொம்ப இப்போ வந்து பணக்காரக்கே நம்ம வந்து கொடுத்துட்டே இருந்தானா அவன் மட்டும் தான் பணக்காரன் ஆகணும். ஆனா இந்த ஃபேர் ட்ரேட் ஆர்கனைசேஷன் மூலியமா அவங்களோட மெயின் பிரின்சிபல் என்னன்னா எல்லாருமே முன்னேறணும். அது மெயினா ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறாங்க, அவங்க பொருளை விற்கணும் இல்ல அவங்க வந்து முன்னேறணும் அப்படின்னா அவங்களுக்கான வாய்ப்புகள் கிரியேட் பண்ணி கொடுக்கறது தான் இந்த ஃபேர் ட்ரேட் ஆர்கனைசேஷனோட முதல் பிரின்சிபல். டிரான்ஸ்பரன்சி அண்ட் அக்கௌண்டபிலிட்டி. டிரான்ஸ்பரன்சி அப்படின்னா தெளிவா எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி நான் இதை செய்யறேன் அதை செய்யறேன்ற விஷயத்த தெளிவுபடுறது தான் டிரான்ஸ்பரன்சி. அக்கௌண்டபிலிட்டினா எல்லாத்துக்குமே கணக்கு வச்சுக்கணும். என்ன கொடுக்கறோம், என்ன செய்யறோம் அப்படின்ற கணக்கு எல்லாமே டீடைல்டா நம்ம வச்சிருக்கணும். அப்பதான் நம்மளால ஒரு நியாயமான விஷயத்த நம்ம செய்ய முடியும். ஸோ இது வந்து டிரான்ஸ்பரன்சி, அதே டைம்ல அக்கௌண்டபிலிட்டி. ஸோ இதெல்லாம் வந்து பிரின்சிபல் ஃபேர் ட்ரேட் ஆர்கனைசேஷனோட பிரின்சிபல்ஸ். நெக்ஸ்ட், ஃபேர் ட்ரேடிங் practices and payment of fair prices. அதே மாதிரி இந்த பிராக்டிஸ் பண்ணும்போது அந்த பேமெண்ட்டும் வந்து ரொம்ப லாபம் இல்லாம ரொம்ப மத்தவங்களுடைய உழைப்ப ரொம்ப ட்ரெயின் பண்ணாம நியாயமான லெவல்ல பிரைஸை டிட்டர்மின் பண்றதுதான். என்ஷூரிங் நோ சைல்ட் லேபர் அண்ட் ஃபோர்ஸ்ட் லேபர். இந்த ஃபேர் ட்ரேட்
ஆர்கனைசேஷனோட பிரின்சிபல், முக்கியமான பிரின்சிபல் எதுனா குழந்தைங்களை வேலை வாங்கக்கூடாது, சைல்ட் லேபரை அவாய்ட் பண்ணும். அதே டைம்ல யாரையும் ஃபோர்ஸ் பண்ணி அடிமைப்படுத்தி யாரையும் வேலை வாங்கக்கூடாதுன்ற ஒரு பிரின்சிபலை ஃபாலோ பண்றாங்க. கமிட்மெண்ட் டு நான் டிஸ்கிரிமினேஷன், ஜெண்டர் ஈக்விட்டி அண்ட் ஃப்ரீடம் ஆஃப் அசோசியேஷன். நான் டிஸ்கிரிமினேஷன் அவங்களோட காஸ்ட் பத்தி, அவங்க வந்து இல்ல கலரை வச்சோ இல்லைன்னா கிரீடை வச்சோ அவங்க ரிலீஜன் வச்சோ ஏற்றத்தாழ்வு அந்த மாதிரி நான் தான் உயர்ந்தவன் நீ தான் தாழ்ந்தவன்ற ஒரு டிஸ்கிரிமினேஷன் இருக்காம பாத்துக்கணும். இன்னொன்னு ஆம்பளை பொம்பளை அப்படின்ற விஷயம், நான் தான் ஆம்பளை நான் செய்யறதா நீ செய்யணும் அப்படின்ற ஒரு ஜெண்டர் அன்இக்வாலிட்டிய தவிர்க்கிறது. அதாவது ஈக்விட்டி என்னது, ஆணும் பெண்ணும் சமம் தான், அவங்க செய்யற விஷயங்களும் சமமா அதை கன்சிடர் பண்ணணும். ஃப்ரீடம் ஆஃப் அசோசியேஷன், நீ யாருக்கிட்ட வேணா வந்து ஃப்ரீயா அசோசியேட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு விஷயமும் இந்த பிரின்சிபல்ல அடங்கியிருக்கு. ப்ரொவைடிங் கெப்பாசிட்டி பில்டிங் அண்ட் ப்ரமோட்டிங் ஃபேர் பில்டிங். அதே மாதிரி ஒரு ஃபேக்டரி ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா அதனோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் ரொம்ப சிறப்பா சீரா இருக்கணும். அவங்களுக்கு தேவையான சானிடேஷன்ஸ், டாய்லெட்ஸ், ஃபெசிலிட்டிஸ், அவங்களுக்கு என்னென்ன தேவையோ அது எல்லாமே அந்த பில்டிங்ல அமைஞ்சிருந்தாதான் அது வந்து ஒரு ஃபேர் பில்டிங். அண்ட் ரெஸ்பெக்ட் ஃபார் த என்வாயர்மெண்ட். நீ என்னதான் வந்து நீ வந்து இஷ்டத்துக்கும் நீ வந்து உன்னால கம்பெனி எல்லாம் வந்து எல்லா இடத்துலயும் போட்டுற முடியாது. இப்போ ஒரு பெரிய ரெசிடென்ஷியல் ஏரியால ரெசிடென்ஷியல் ஏரியா நடுவுலயே உன்னால வந்து ஒரு ஃபேக்டரி ஆரம்பிக்க கூடாது. ஏன்னா அதோட கெமிக்கல்ஸ் வந்து அந்த என்டையர் ரீஜனு பாதிக்கும். அதனால நம்ம வந்து என்வாயர்மெண்ட்டை பார்க்கணும், அந்த சுத்தி இருக்கிற மக்களையும் பார்க்கணும். அதனால எந்த இடத்துல என்னென்ன செய்யணுமோ அந்தந்த இடத்துல தான் செய்யணும். ஒரு ஃபேக்டரியை வந்து நடத்தணும் அப்படின்னா அந்த இடத்துல தான் போய் அந்த ஃபேக்டரி வைக்கணும்ன்ற ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன். இந்த மாதிரி நம்ம வந்து கண்டிப்பா நம்ம வந்து நேச்சர் அப்படின்ற விஷயத்தையும் மனசுல வச்சுக்கணும். ஒரு நம்ம கண்ட்ரியோ இல்லைன்னா ஒரு ஃபேக்டரியோ இல்ல ஒரு கம்பெனியோ ரன் பண்றோம் அப்படின்னா இதெல்லாம் வச்சுக்கணும். இதெல்லாம் வந்து ஒரு பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஃபேர் ட்ரேட் பிராக்டிசிங். நவ் we will be looking at GATT ஜெனரல் அக்ரிமெண்ட் ஆன் ட்ரேட் அண்ட் டாரிஃப். இது டாரிஃப் அப்படின்னா உங்களுக்கே தெரியும், நீங்க பிளான் அப்படின்னு போட்டிருப்பாங்க, ஒரு சார்ட் மாதிரி போட்டிருப்பாங்க. டாரிஃப்னா நீங்க வந்து நீங்க ஒரு கனெக்ஷன் எடுத்தீங்கன்னா இத்தனை மந்த்துக்கு இவ்வளோ ஜிபி இவ்வளோ கனெக்ஷன் இருக்கு, இத்தனை மந்த்துக்கு இத்தனை அப்படின்ற ஒரு பிளான் இருக்கு பாருங்க, அது பேர் தான் டாரிஃப். நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். அப்படிதான் வந்து ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க. ஒரு ட்ரேடுக்கு நான் இந்த மந்த்ல நான் இதை செய்யறேன் அது பண்றேன் அப்படின்ற ஒரு ட்ரேடுக்கான அக்ரிமெண்ட்டும் டாரிஃபும் அந்த காட்ன்றது ஜெனரல் அக்ரிமெண்ட். அதை எப்ப சைன் பண்ணாங்க, எத்தனை கம்பெனிஸ் எத்தனை கண்ட்ரீஸ் வந்து சைன் பண்ணாங்கன்னு பார்க்க போறோம். காட் வாஸ் சைன்ட் பை 23 கண்ட்ரீஸ் இன் 1947. எல்லாருமே இந்த 23 கண்ட்ரியும் வந்து ஒருங்கிணைச்சு அந்த பேப்பர்ல சைன் பண்ணிருக்காங்க. அதாவது அவங்க அந்த பேப்பர்ல இருக்க ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை எல்லாரும் ஃபாலோ பண்ணணும். அது பேர் தான் அந்த அக்ரிமெண்ட்டை ஃபாலோ பண்றது. புரிஞ்சிச்சா உங்களுக்கு? இந்தியா வாஸ் ஒன் ஆஃப் த ஃபவுண்டர் மெம்பர் ஆஃப் GATT. ஸோ ஃபவுண்டர் மெம்பர்னா மெயினான முக்கியம் அந்த 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 அக்ரிமெண்ட்டுக்கு முக்கியமான காரணமா இருக்கிறவங்க இந்தியா. த டைரக்டர் ஜெனரல் ஆஃப் GATT ஆர்தூர் Dunkel came up with a draft final act known as a Dunkel draft were approved and signed. So அவர்தான் வந்து இந்த 1994ல இந்த டிராஃப்டை தயாரிச்சு இந்த அக்ரிமெண்ட்டை எல்லா கண்ட்ரீஸும் கூப்பிட்டு சைன் பண்ண வச்சிருக்காங்க. ஓகே, GATT's primary purpose was to increase international trade by reducing various tariffs, quotas and subsidies while maintaining meaningful regulations. பல விஷயங்கள்ல லிபரலைசேஷன் பண்ணாங்க. அதாவது பல ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் என்ன பண்ணிட்டாங்கன்னா கம்மி பண்ணி எல்லாரும் அதாவது எந்த கண்ட்ரியும் சண்டை போடாம எந்த அளவுக்கும் அவங்களுக்குள்ள மனஸ்தாபம் வராத அளவுக்கு அந்த டிராஃப்டை வந்து அழகா சீரா அக்ரிமெண்ட் அதை வந்து டீல் பண்ணியிருக்காங்க இந்த GATT மூலியமா. ஓகே, சோ இந்த மாதிரி ஒரு கான்ஃபரன்ஸ், இந்த மாதிரி ஒரு மீட்டிங் எப்பெல்லாம் நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தா ரவுண்ட்ஸ் ஆஃப் GATT எப்பெல்லாம் நடந்தது? ஃபர்ஸ்ட் இன் ஜெனீவா. இந்த GATTன்றத இந்த ஆர்கனைசேஷன் இதோட மீட்டிங் வந்து ஃபர்ஸ்ட் எங்க நடந்ததுன்னா சுவிட்சர்லாந்து 1947. இது கண்டிப்பா வந்து 1 மார்க்ல வரும். Second in Annecy, France in 1949 and third in Tokyo in UK 1950-51, 4th, 5th and 6th in Geneva, Switzerland again. அதுக்கப்புறமா 7th in Tokyo, Japan 1973 to 79 and 8th and final rounds at Punta del Este, Uruguay in 1986. 1994 known as Uruguay round. So this is also very important. Final round இங்க நடந்தது, அதே மாதிரி first இங்க நடந்திருக்கு. Okay, right. Now we will be discussing about the World Trade Organization. World Trade Organization தான் இது வந்து எல்லா கண்ட்ரியோட ஒரு ஹையர் ஆர்கனைசேஷன்.
இந்த வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷன்ல எல்லாருமே ஒரு மெம்பரா இருக்காங்க, எல்லா கண்ட்ரீஸும் மெம்பரா இருப்பாங்க. The signing of final act of Uruguay round by members nation of GATT in April 1994 paved the way for setting up the WTO. இந்த மாதிரி இதுல இந்த GATTல வந்து கொஞ்சம் கொஞ்சமா ஆட் ஆனாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது 23, அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா ஆட் ஆகி வந்தாங்க. GATT அப்படின்ற விஷயத்தை ஸ்டார்ட் பண்ண பிறகுதான் கண்ட்ரி எல்லாம் என்ன டிசைட் பண்ணாங்க, சரி நம்ம எல்லாருக்குமே பொதுவா ஒரு ஆர்கனைசேஷன் வச்சுக்கலாம் அப்படின்ற அந்த ஆர்கனைசேஷன் WTO ஆர்கனைசேஷன் வச்சுக்கலாம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்தாங்க. An agreement to this effect was signed by 104 members. The WTO agreement came into force from January 1, 1995. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், எல்லாரும் ஞாபகம் வச்சுக்கோங்க. 1 மார்க்ல கம்பல்சரியா கேட்பாங்க. WTO agreement எப்போ வந்து நடைமுறைக்கு வந்தது? Okay, came into force from January 1, 1995. World Trade Organization இந்த பாக்ஸ்ல இருக்க எல்லா விஷயமும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். 1 மார்க்ல கேட்கறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷனோட ஹெட் குவார்டர் எங்கன்னா ஜெனீவா, சுவிட்சர்லாந்து. அதோட பர்பஸ் என்ன? ரெகுலேஷன், இன்டர்நேஷனல் ட்ரேட், என்னென்ன கட்டுப்பாடுகள், இதுதான் வந்து ரெகுலேஷன் நம்ம சொல்றோம். இன்டர்நேஷனல் ட்ரேட். மெம்பர்ஸ் ஆஃப் WTO யார் மெம்பர்ஸ்? அதுல யார் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் இருக்காங்கன்னா டைரக்டர் ஜெனரல், 4 டெபுட்டி டைரக்டர் ஜெனரல் and other 600 official staff from around 80 members of the countries. So these people are the representative members of WTO. So ஒரு டைரக்டர் ஜெனரல், 4 டெபுட்டி ஜெனரல் அண்ட் அதே மாதிரி officials 600 officials, 80 கண்ட்ரில இருந்து 600 officials இந்த கமிட்டியில மெம்பர்ஸா இருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் you can see this one, WTO organization. இதோட பில்டிங் பார்க்கலாம். Objective of WTO is a very very important question, a 5 mark question. இந்த WTO ஓட நோக்கம் என்ன? இது வந்ததுனால நமக்கு என்ன பயன்? இவங்களோட முக்கியமான சிந்தனை என்ன? இவங்களோட முக்கியமான கோல்ஸ் என்ன? அதுதான் நம்ம என்ன சொல்றோம்னா ஆப்ஜெக்டிவ்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். சோ இவங்க என்ன, அவங்களோட முக்கியமான கோல் என்னதுன்னா டு செட் அண்ட் என்ஃபோர்ஸ் ரூல்ஸ் ஃபார் இன்டர்நேஷனல் ட்ரேட். இன்டர்நேஷனல் ட்ரேட் அப்படின்னும் போது அது ஒரு கட்டுப்பாடோட செய்யணும். அந்த கட்டுப்பாடுகளை அமைக்கிறது தான் இவங்களோட மெயினான வேலை. ஏன் இந்த கட்டுப்பாடு அமைக்கணும்? எங்கேயுமே எதுலையுமே ஒரு கட்டுப்பாடும் ஒரு ரூல்ஸ் ரெகுலேஷன் இப்படிதான் செய்யணும், இப்படி செய்யணும் வரமுறை இருந்தா மட்டும்தான் அந்த இடத்துல பிரச்சனை வராது. புரியுதுங்களா? இப்போ எதுவுமே இல்ல, எங்குமே இல்ல, எப்படி வேணா போலாம். இப்ப ரோட்ல கூட நம்ம போறோம், லெஃப்ட்ல தான் போறோம், அது ஒரு ரூல் நம்ம ஃபாலோ பண்றோம். நீ எப்படின்னா போ அப்படின்னா எல்லாருமே ஆக்சிடென்ட்ல மாட்டோம். அதனால இந்த WTO-வோட மெயின் ஆப்ஜெக்டிவ் என்னது? ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அமைக்கிறது. அதான் டு செட் அண்ட் என்ஃபோர்ஸ் ரூல்ஸ் ஃபார் இன்டர்நேஷனல் ட்ரேட், டு ப்ரொவைட் a forum for negotiating and monitoring further trade and liberalization. ஸோ எனக்கும் அவனுக்கும் நடுவில் பிரச்சனை வந்துச்சு. அப்பனா ஈஸியா பஞ்சாயத்து பண்ணி சரி பரவாயில்ல அப்படின்ற நெகோசியேட் பண்ணி அந்த பிரச்சனைய பெருசா ஆக்காம, இப்போ ஒரு சின்ன பிரச்சனை பெருசாயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பா என்ன ஆயிடும்னா வாரே வந்துடும். அதனால இந்த ஆர்கனைசேஷன், இந்த ட்ரேட்ல இருக்கிற ஆர்கனைசேஷன் அதை பார்த்துட்டே இருந்தா மட்டும்தான் அந்த பிரச்சனைகள்லாம் அப்பப்ப வர்றதப்போ அதை சால்வ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி டிசிஷன் எடுக்க முடியும். டு ரிசால்வ் ட்ரேட் டிஸ்பியூட். ஸோ ட்ரேட்ல வரக்கூடிய டிஸ்பியூட் பிரச்சனைகளை சால்வ் பண்ண முடியும் அவங்களால. அதுதான் அவங்களோட மெயின் நோக்கம். இன்ட்ரோடக்ஷன் அட் த சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் அண்ட் என்வாயன்மெண்ட் கேன் கோ டுகெதர். ஸோ இன்ட்ரோடக்ஷன் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் என்னது? நம்மளும் வாழணும், நம்மளோட ஃபியூச்சரும் வாழணும்ன்ற எண்ணம் எல்லாருக்கும் இருக்கணும். அதே டைம்ல நம்ம வந்து என்வாயன்மெண்ட்டுக்கும் எந்த பாதிப்பும் ஏற்படுத்தக்கூடாது, என்வாயன்மெண்ட்டுக்கும் எந்த பிரச்சனையும் ஏற்படுத்தக்கூடாது. ஓகே, ரைட். டு என்ஷூர் த டெவலப்பிங் கண்ட்ரிஸ் செக்யூர் a better share of growth in world trade. ஸோ நமக்கு வந்து ஒரு வேர்ல்டு ட்ரேட்ல நடக்கும்போது அவங்களுக்கான கரெக்டான அந்த ஷேரை வந்து போய் சேருதா இல்லையான்னு செக் பண்ணுவாங்க. டு ரிசால்வ் ட்ரேட் டிஸ்பியூட், அகெயின் these 2 points have come now, and these 2 points you can just ignore because it is already given there. இந்த 2 பாயிண்ட்டும். நெக்ஸ்ட், டு இன்க்ரீஸ் த டிரான்ஸ்பரன்சி ஆஃப் டிசிஷன் மேக்கிங் ப்ராசஸஸ். இந்த தீர்மானங்கள் எடுக்கும் போது எந்த ஒரு ஒளிவு மறைவும் இல்லாம ஒரு ஈஸியா அந்த விஷயத்த டீல் பண்றதுக்கு இவங்க தான் வந்து அதோட மெயின் ஆப்ஜெக்டிவ். அதுதான் அவங்களோட மெயின் ஆப்ஜெக்டிவ். எந்த விஷயத்திலும் ஒளிவு மறைவு இல்லாம செய்யணும் அப்படின்றது. டு என்ஷூர் ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் ப்ராட் இன்க்ரீஸ் இன் எஃபெக்டிவ் டிமாண்ட். ஸோ எல்லாருக்குமே எல்லா வாய்ப்புகளும் அமையணும்ன்றது இவங்களோட முக்கியமான ஒரு ஆப்ஜெக்ட். ட்ரேட் ரிலேட்டட் ஆஸ்பெக்ட் ஆஃப் இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ். இது ஒரு ட்ரிப்ஸ் அப்படின்ற
அதே மாதிரி எந்த ஒரு பிரச்சனையும் வராத அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் தான் இந்த ட்ரிப். இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் மே பி டிஃபைன்ட் as information with a commercial value under TRIPS. Patents shall be available for any inventions, whether products or process in all fields of industrial technology. இப்போ நான் ஒரு லேட்டஸ்டா ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறேன்னா நான் வந்து பேட்டன்ட் வாங்கணும். இவங்க கிட்ட சொல்லி இது நான் தான் இதை கண்டுபிடிச்சேன், இது என்னோடைய விஷயம் அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம அவங்க கிட்ட போய் சப்மிட் பண்ணிட்டோம்னா அவங்க வேற யாருன்னா கூட அதே மாதிரி ஃபாலோ பண்ணாங்கனாலும் அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க கிட்ட இருந்து பேன் பண்ணுவாங்க. இல்லைன்னா வந்து இவங்க தான் ஒரிஜினல் அப்படின்ற விஷயத்த அவங்க சொல்லுவாங்க. ஓகேவா? தான் வந்து ட்ரிப்ஸ் வந்து அந்த பேட்டன்ட், நான் கண்டுபிடிச்ச விஷயத்த அதோட ஓன் காப்பி ரைட்ஸை நான் மட்டும்தான் வச்சிருக்க முடியும், யாரும் அதை வந்து காப்பி பண்ண முடியாது. ஸோ அவங்க தான் அந்த பேட்டன்ட்டை கொடுக்கறது தான் இந்த ட்ரிப்ஸ் ஆர்கனைசேஷன். தி ட்ரிப்ஸ் அக்ரிமெண்ட் கவர்ஸ் 7 ஏரியாஸ் ஆஃப் இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ். அதுல நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கு, அதை பத்தி எல்லாம் கொடுக்கல, ஆனா இது மட்டும் தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் இம்பாக்ட் அண்ட் சேலஞ்சஸ் ஆஃப் குளோபலைசேஷன். பாதிப்பு, இந்த குளோபலைசேஷனால என்ன பாதிப்பு, அதே மாதிரி இந்த குளோபலைசேஷன் இருந்ததுனால நம்ம என்னென்ன பிரச்சனைகளை நம்ம ஃபேஸ் பண்றோம், இது கண்ட்ரி என்னென்ன பிரச்சனைகள் குளோபலைசேஷனால ஃபேஸ் பண்ணுது. ஸோ இந்த ரெண்டு விஷயத்த நம்ம பார்க்க போறோம். ஸோ இம்பாக்ட் அப்படின்னா அதோட தாக்கம் எப்படி இருக்குன்னா ரெண்டு விதமான தாக்கம். ஒன்னு வந்து நல்ல விதமான தாக்கம், இன்னொன்னு நெகட்டிவ் இம்பாக்ட். பாசிட்டிவ் இம்பாக்டை நம்ம பார்த்தோம்னா அதுக்கப்புறம் நெகட்டிவ் இம்பாக்டை பார்க்கலாம். பெட்டர் எக்கானமி இன்ட்ரடியூஸ் ரேபிட் டெவலப்மெண்ட் ஆஃப் கேபிட்டல் மார்க்கெட். ஸோ மார்க்கெட் வந்து அதிக அளவுல இம்ப்ரூவ் ஆயிருக்கு, இந்த எக்கானமியும் இம்ப்ரூவ் ஆயிருக்கு இந்த குளோபலைசேஷன் மூலமா. ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் ஹேஸ் இன்க்ரீஸ்ட். கண்டிப்பா ஒருத்தருடைய வாழ்க்கை தரம் அப்படின்ற விஷயம் இருக்கு இல்லையா, நான் எந்த அளவுக்கு என் வாழ்க்கையை கொண்டு போறேன்றதா ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங். அந்த விஷயத்த கண்டிப்பா அது இந்த குளோபலைசேஷன் வந்ததுனால அதிகமா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இது 5 மார்க் கொஸ்டின், அதனால இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், படிச்சு வச்சுக்கோங்க. குளோபலைசேஷன் rapidly increase better trade so that more people are employed. குளோபலைசேஷன் இன்க்ரீஸ் ஆக ட்ரேடும் இன்க்ரீஸ் ஆக பல பேருக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்குது. இது பாசிட்டிவ் இம்பாக்ட். இன்ட்ரோடியூஸ் நியூ டெக்னாலஜிஸ் அண்ட் நியூ சயின்டிபிக் ரிசர்ச் பேட்டர்ன். இந்த குளோபலைசேஷன் மூலமா எங்கெங்கயோ ஏதோ ஒரு மூலையில புதுசா கண்டுபிடிச்சாலும் டக்குன்னு நம்ம மார்க்கெட்டுக்கு அது வந்து சேர்ந்துரும், நம்மளும் அந்த டெக்னாலஜியை ஈஸியா யூஸ் பண்ணிடலாம். குளோபலைசேஷன் இன்க்ரீஸ் த ஜிடிபி ஆஃப் த கண்ட்ரி. கண்டிப்பா கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட்ன்ற விஷயத்த கண்டிப்பா குளோபலைசேஷன் இன்க்ரீஸ் பண்ணும். ஏன்னா பல நாடுகளோட கொலாபரேஷன் மூலமா நம்மளோட வாழ்க்கை தரம் மேம்படுத்துச்சுன்னா கண்டிப்பா அது இன்ஃபேக்ட் அது என்டையர் கண்ட்ரியோட எக்கானமி ரைஸ் ஆகுதுன்னு அர்த்தம். ஆப்வியஸ்லி கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்டும் இன்க்ரீஸ் ஆகுது. இட் ஹெல்ப்ஸ் டு இன்க்ரீஸ் இன் ஃப்ரீ ஃப்ளோ ஆஃப் கூட்ஸ் அண்ட் ஆல்சோ டு இன்க்ரீஸ் ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட். ஒரு பொருள் அப்படின்னா ஒரு கண்ட்ரியில மட்டும் இல்லாம பல கண்ட்ரிக்கு அது மாறுறதுனால நம்மளால ஈஸியா டக்குன்னு நம்மளால வாங்கிக்க முடியும். ஒரு கார் இருக்குன்னா, ஒரு ஆடி கார் இருக்குன்னா டக்குன்னு நம்மளாலையும் அந்த ஆடி காரை வாங்க முடியும். முன்னாடி எல்லாம் வந்து அந்த மாதிரி இல்லை, ஆனா இப்போ அந்த மாதிரி விஷயங்கள் குளோபலைசேஷன் மூலியமா ஈஸியா நம்மளால எல்லா விஷயத்தையும் ஷேர் பண்ணிக்க முடியும். எல்லா கண்ட்ரியில இருக்க என்னென்ன விஷயங்கள் இருக்கோ அது எல்லாத்தையுமே நம்ம வந்து இன்ஸ்டன்டா இந்த நொடியில என்ன புதுசா வருதோ அந்த நிமிஷம் கூட நம்மளால புதுசா மார்க்கெட்ல ஒரு அமெரிக்கால ஒரு ப்ராடக்ட் வந்திருக்குன்னா கண்டிப்பா நம்மளாலையும் வாங்க முடியும். ஓகேவா? ரைட். நெகட்டிவ் இம்பாக்ட், இதோடைய எதிர்மறையான இம்பாக்ட் என்னது? Too much flow of capital amongst the country introduce unfair and immoral distribution of income. இந்த மாதிரி குளோபலைசேஷன் ஆகும்போது சில ட்ரேடர்ஸ் இருக்காங்க பாரு, அவங்க மட்டுமே இன்னும் பணக்கார ஆயிட்டே போவாங்க தவிர அண்ட் ஓவராலா எல்லாருக்குமே அந்த வாய்ப்பு போய் சேருமா அப்படின்ற விஷயம் ஒரு கேள்விக்குறிதான். Another fear is losing national integrity. Because of too much of exchange of trade, independent domestic policies are lost. நமக்கான கட்டுப்பாடுகள், நமக்கான பாலிசிஸ் இருக்கு பாருங்க, நம்ம நாட்டுக்குள்ள இதுதான் நம்ம ஃபாலோ பண்றோம்ன்ற விஷயம் என்ன ஆயிடுதுன்னா எல்லாருக்கூடையும் நம்ம வந்து சேரும் போது அந்த விஷயம் பிரேக் ஆயிடுது. We lose that original domestic policy, independent domestic policies. Rapid growth of economy has required a major infrastructure and resources எக்ஸ்ட்ராக்ஷன். இந்த மாதிரி அதிக அளவுல இந்த கம்பெனிலாம் வந்து எல்லா இடத்துலயும் கம்பெனி போட்டு ஓகே ஓரளவுக்கு அது கரெக்ட் தான், ஆனா அதோட இன்னொரு பக்கம் நம்ம பார்க்கணும். இந்த மாதிரி எல்லா இடத்துலயும் எல்லா கம்பெனியும் வந்தவொன்னு என்ன ஆயிடுச்சு, அதிக அளவுல ரிசோர்ஸ் வந்து சுரண்டப்படுறது, ரிசோர்ஸ் வந்து அழிக்கப்படுது. உங்களுக்கே தெரியும் ரெண்டு விதமான ரிசோர்ஸ், ஒன்று நேச்சுரல் ரிசோர்ஸ்ல நமக்கு ரெனியூபிள் ரிசோர்ஸ், நான் ரெனியூபிள் ரிசோர்ஸ். எல்லாமே நம்ம இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா இந்த நான் ரெனியூபிள் ரிசோர்ஸ் அப்படின்ற விஷயம் எல்லாமே இவங்க யூஸ் பண்ணதுனால அதோட அளவு என்ன ஆயிடுச்சு, கம்மியாயிடுச்சு. ஃபியூச்சர் ஜெனரேஷனுக்கு அதோட அளவு என்ன ஆயிடுச்சு, பற்றாக்குறையா ஆயிடுச்சு. அது தப்பு இல்லையா? திஸ் இன்க்ரீஸ் நெகட்டிவ் எக்காலஜிக்கல் அண்ட் சோஷியல் காஸ்ட். ஸோ அதோட
ப்ரைஸும் இன்க்ரீஸ் ஆகும் ஃபியூச்சர்ல, அண்ட் ஃபியூச்சர்ல பசங்க அந்த விஷயங்கள்லாம் பார்ப்பாங்களா என்னன்னு ஒரு டவுட் தான். ஓகே, எஸ். Rapid increase in exploitation of natural resources to earn foreign exchange. ஸோ இங்க இருக்கிற விஷயங்கள்லாம் நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி நம்ம ஃபாரினுக்கு ஏற்றுமதி பண்றோம். நமக்கு வந்து அங்கிருந்து ஃபாரின்ல இருந்து காசு கிடைக்குது, இதை எடுத்து இந்த மினரல் எல்லாம் தோண்டி இங்கிருந்து தோண்டி எடுத்துட்டு போய் ஃபாரின்ல எக்ஸ்போர்ட் பண்ணுன்னு இங்க இருக்கிற ரிசோர்ஸஸோட அளவு எல்லாம் கம்மி ஆயிடுது. ஓகே, environmental standards and regulation have been relaxed. ஸோ என்வாயர்மெண்டல் அதுவும் ரிலாக்ஸ் பண்ணியாச்சு. ஏன்னா நம்ம ரிலாக்ஸன் பண்ணும்போது, லிபரலைசேஷன் பண்ணும்போது, நீ இந்த கம்பெனி வா எங்க ஊர்ல வா நீ நடத்திக்கோ அப்படின்னு சொல்லும் போது என்ன ஆயிடுச்சு, அந்த என்வாயர்மெண்டலுக்கான ரெகுலேஷன்ஸ் போட்டு வச்சிருப்போமா அதுலயும் என்ன வந்து தளர்வு வந்துடுச்சு. ஸோ நீ எவ்வளவுக்கு எவ்வளவு வேணா பொல்யூஷனை விட்டுக்கோ அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அதுலயும் வந்து நமக்கு ஒரு நெகட்டிவ் இம்பாக்ட் தான். நெக்ஸ்ட், this is the last part of the lesson, challenges of globalization, which again is a 5-mark question. ஸோ இந்த சேலஞ்சஸ் நம்ம என்ன, இந்த குளோபலைசேஷன் என்னென்ன சேலஞ்சஸ் எதிர்நோக்குது அப்படின்னு பார்க்க போறோம். அண்ட் திஸ் கம்ஸ் அண்டர் 5-mark question, வெரி வெரி இம்பார்ட்டன்ட். The benefits of globalization extend to all countries that will not happen automatically. It is not a sudden change. அண்ட் அப்படின்ற ஒரு பெனிஃபிட் அப்படின்றது எல்லா கண்ட்ரீஸ்க்கும் ஈக்குவலா அது டிஸ்ட்ரிபியூட் ஆகுது. ஃபியர் தட் குளோபலைசேஷன் லீட்ஸ் டு இன்ஸ்டெபிலிட்டி இன் டெவலப்பிங் கண்ட்ரி. இந்த மாதிரி எல்லா கண்ட்ரியும் எல்லாமே பண்ணும் போது நம்ம முன்னேறணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய கண்ட்ரி கூட அதுல வந்து ஒரு ஸ்டெபிலிட்டியை நம்மளால எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியாதுன்றாங்க. The industrial world that increased global competition will lead in race to bottom in wages, labor rights and employment practices. இந்த இப்போ வந்து ஒரு காம்படிஷன் வந்துருச்சு, குளோபல் காம்படிஷன் வந்துருச்சு. ஒரு பொருள் எடுத்தோம்னா அந்த பொருளே பல கம்பெனி வந்து தயாரிக்கிறதுனால அதுக்கு காம்படிஷன் வந்துச்சு. காம்படிஷன் வந்தவொடனே என்ன ஆயிடும்னா, கம்மியா அந்த பொருளை தயாரிக்கிற கம்பெனி என்ன பண்ணுவான், அங்க இருக்கிறவங்க வேலை செய்யறவங்களுக்கு கம்மியான காசு கொடுப்பான். ஸோ டிமாண்ட் வந்து கம்மியாயிடுச்சுன்னா அங்க இருக்கிறவங்களோட எம்ப்ளாய்மெண்ட், அந்த ரைட்ஸ், அதுல எல்லாமே வந்து ஒரு டைல்யூஷன் வந்துடும். இட் லீட்ஸ் டு அ குளோபல் இம்பேலன்ஸ். ஸோ எல்லாமே எல்லா இடத்துலயும் நடந்துட்டே இருந்துன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ ஒரு இம்பேலன்ஸ் கிரியேட் ஆயிடும். நெக்ஸ்ட், குளோபலைசேஷன் ஹாஸ் லெட் டு an increase in activities such as child labor and slavery. இப்போ வந்து ஆள் தேவை, இந்த மாதிரி அதிக அளவுல எங்களுக்கு வேணும், அதிக அளவுல நாங்க பண்றோம் அப்படின்னும் போது கண்டிப்பா அங்க சைல்ட் லேபர் அண்ட் ஸ்லேவரிக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. People started consuming more junk foods. This caused the degradation of health and spread of diseases. So இப்போ வந்து நைட் டியூட்டி நீங்க பாக்குறீங்கன்னா எல்லா ஐடி கம்பெனிஸ் எல்லாம் நைட் டியூட்டில அவங்க எல்லாமே இதெல்லாமே எம்என்சி கம்பெனி தான். ஸோ அப்படின்னு அவங்க வரும்போது அங்க போய் நைட் ஃபுல்லா ஒர்க் பண்ணிட்டு அங்க இருக்கிற ஜங்க் ஃபுட்ஸை தான் சாப்பிட்டு பல வியாதிகள், பல டிசீஸ்கள் ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ ஆப்வியஸ்லி ஹெல்த்தும் நமக்கு வந்து ரொம்ப புவர் ஆயிடும், அதே டைம்ல டிசீஸும் அதிக அளவுல ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. Globalization has led to environmental degradation. இதுதான் நம்ம முன்னமே பார்த்தோம். குளோபலைசேஷன் வந்ததுனால என்வாயர்மெண்டலுக்கு பாதிப்பு தான். பல விஷயங்கள் நேச்சுரல் ரிசோர்சஸ்லாம் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணி அதோட தரமும் அது வந்து குறைஞ்சு போயிருக்கு. என்வாயர்மெண்ட் கண்டிப்பா அதோட தரம் கம்மியாயிருக்கு இந்த குளோபலைசேஷன் வந்ததுனால. ஸோ தீஸ் ஆர் த சேலஞ்சஸ் ஆஃப் குளோபலைசேஷன் we have studied, and this is the summary of the lesson. What and all we studied what is globalization. What is that? It is the integration of country with world economy. What are the 3 stages? Archaic globalization, proto globalization, modern globalization. What is LPG? Liberalization, privatization and globalization. Multinational company is a corporate organization which owns or control production of goods and services at least one country to other than its home country. நீங்க what is multinational company ன்னு கேட்டாங்கன்னா நீங்க இது எழுதிக்கோங்க, இதுதான் அதுக்கான ஆன்சர். MNC otherwise called டிரான்ஸ்நேஷனல் கம்பெனி, டிஎன்சின்னு சொல்லலாம், இல்லைன்னா எம்என்இன்னு சொல்லலாம். அதாவது மல்டிநேஷனல் என்டர்பிரைஸ் என்ற வார்த்தையும் நம்ம யூஸ் பண்ணலாம். இந்த 3 வார்த்தையில ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணலாம். GATT was signed by 23 countries in 1947. India was one of the founder member of GATT. So these are the very important points coming under the summary of the lesson. So with this, I'm completing the chapter Economics, Globalization and Trade in India. Thank you and have a nice day. Bye bye.